நெருப்பு எரிஞ்சு கொண்டுதான் இருக்குது. இன்று கலிபோர்னியாவில் இன்று ஒவ்வொரு இடங்கள்ல கோல் பண்றாங்களே, நெருப்பு பரவி வருது, எப்படி பாதுகாக்கிறது? அல்லாஹ்வுட அனுமதி இல்லாம ஒன்றும் செய்யல. உலக வரலாற்றிலே குர்ஆன் சொல்லக்கூடிய 145 வகையான நெருப்புகளில் 145 ஆயத்துகளில் 4 வகையான நெருப்புகளை குர்ஆன் சொல்லியிருக்கிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃபரஅய்துமுன் நார அல்லதி தூரூன் أأنتم أنشأتم شجرتها أم نحن المنشئون نحن جعلناها تذكرة ومتاعا للمقوين فسبح باسم ربك العظيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய படைப்புகளில் பெரும் ஒரு படைப்பு தான் நெருப்பு. இதற்கு சகோதரர்களே அரபியில் அன்னார் என்று சொல்லுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில், எங்களுடைய வேதத்தில் 145 தடவை இந்த நெருப்பை பற்றி எங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். 145 தடவை அன்னார் என்ற இந்த நெருப்பு எவ்வளவு பயங்கரமானது, உலகத்துடைய நெருப்பு என்ன, ஆகிரத்துடைய நெருப்பு என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டார். இந்த நெருப்பு சகோதரர்களே உருவாகும் இடம் எது? உலகத்திலே அல்லாஹ் பொதுவாக இந்த நெருப்பு ஆரம்ப காலங்களில் மரங்களை வைத்துதான் நெருப்பு மூட்டுவார்கள். மரத்துடைய 2 குச்சிகளை வைத்து தட்டுவார்கள், அதிலிருந்து நெருப்பு வெளியாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே மரஹ் அஃபார் என்ற 2 கம்புகள் இருக்கும். அந்த 2 கம்புகளையும் தான் பிரயாணத்தின் பொழுது எடுத்து செல்வார்கள். அடுப்புகள் எரிக்க வேண்டுமாக இருந்தால் ஒன்றோடு ஒன்றை தட்டும் பொழுது அதில் நெருப்பு வெளிவரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா வாக்கிஆவிலும் சூரா யாசீனிலும் அல்லாஹ் நெருப்பை பற்றி கேட்டிருக்கின்றார்.
இந்த ரெண்டு சூறாவிலும் நெருப்பை பற்றி ஏன் அல்லாஹ் கேட்டான் என்றால், நெருப்பை வைத்து நீங்கள் விளங்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த நெருப்பை படைத்த அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டுவதற்கு சக்தி உடையவன் என்பதை விளங்குங்கள். இதற்குத்தான் அல்லாஹ் சொன்னார். சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் அஃபரஐதுமுன் நாரல்லதி தூரூன், நீங்கள் எரிக்கக்கூடிய நெருப்பை நீங்கள் பார்க்க வேண்டாமா? أأنتم أنشأتم شجرتها أم نحن المنشئون. அந்த நெருப்பு வெளியாகக்கூடிய மரத்தை உருவாக்குவது நீங்களா அல்லது நாங்களா? அல்லாஹ் கேட்கிறார். மரத்திலிருந்து நெருப்பு வருகிறது என்றால் இந்த மரங்களை உருவாக்குவது நீங்களா அல்லது நாங்களா? ஒரு புத்திசாலிக்கு விளங்கும், ஒரு பச்சை மரத்தில் எவ்வாறு நெருப்பு வருவது? ஒரு பச்சை மரத்துக்குள் இருந்து நெருப்பு எவ்வாறு வருவது? அந்த நெருப்பை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்களா அல்லது நாங்களா? அல்லாஹ் கேட்கிறார். அஅன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன். இந்த நெருப்பை நாங்கள் பச்சை மரத்திலே ஏன் உருவாக்குறோம்? இன்று காடு பத்துகிறது, காடு எரிகிறது, காட்டுக்குள் மரத்துக்குள் யார் நெருப்பு வைத்தது? ஒரு மனிதன் வைத்திருக்கணுமா இல்லையா? அல்லது யாராவது ஒருத்தர் வைத்திருக்கணுமே. யார் வைத்தது? யாரும் இல்லை, அல்லாஹ். அல்லாஹ் நெருப்பை, மரங்கள் ஒரு மரத்தோடு இன்னொரு மரம் சேருகிறது, நெருப்பு வருகிறது. அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்கிறார், அஅன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன் நஹ்னு ஜஅல்நாஹா தذ்கிரா. ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறோம் தெரியுமா? மரத்திலிருந்து நெருப்பை நாங்கள் உருவாக்குறோம் என்று சொல்கிறோம். தذ்கிரா, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். நரக நெருப்பு இதைவிட கடினமானது. உலகத்துடைய நெருப்பு பட்டதோடு 100 வருடம் 200 வருடம் 300 வருடம் சம்பாதித்த செல்வங்கள் நாசமடைந்து விட்டது. பரம்பரையான சொத்துகள் எல்லாம் நெருப்போடு அழிந்து விடுகிறது. இதே போன்றுதான், இதை விட தذ்கிரா, உங்களுக்கு நெருப்பை சொல்லி இருக்கிறோமே, இது உங்களுக்கு ஒரு உபதேசம். அல்லாஹ் சொல்றார். நெருப்பை அல்லாஹ் காட்டியது சகோதரர்களே உபதேசத்திற்காக. உலகத்திலே அல்லாஹ் பூமியை படைத்தார். பூமியை அல்லாஹ் படைத்து தண்ணீருக்குள் தான் போட்டார். இந்த பூமி போலை போல உசும்ப தொடங்கியது தண்ணீருக்குள். என்றால் தண்ணீர் அதிகம் பூமியில். அல்லாஹ் என்ன செய்தார்? இந்த பூமியை உறுதிப்படுத்துவதற்காக மலைகளை படைத்தார். மலைகளை பார்த்த மலக்குகள் ஆச்சரியத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த மலையை விட ஒரு கடினமான படைப்பு உலகத்தில் இருக்குதா? என்ன மலக்குகள் முதலா பார்க்கிறாங்க மலைகளை. அல்லாஹ் சொன்னான், ஆம் இருக்குது. என்ன அல்லாஹ்? அல்லாஹ் சொன்னான், இரும்பு. இரும்ப காட்டுறான் அல்லாஹ், ஹதீத். இரும்பை பார்த்த மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், இரும்பை விட பலமான படைப்பொன்று இருக்குதா? அல்லாஹ் சொன்னான், ஆம் இருக்குது. நெருப்பு என்று அல்லாஹ் நெருப்பை காட்டினான். நெருப்பை பார்த்த மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், நெருப்பை விட பலமான படைப்பு இருக்குதா? அல்லாஹ் சொன்னான், ஆம் இருக்குது. நெருப்பை விட பலமான படைப்பு தான் தண்ணீர். தண்ணீரை பார்த்த மலக்குகள் கேட்டாங்க, தண்ணீரை விட பலமான படைப்பு இருக்குதா யா அல்லாஹ்? அல்லாஹ் சொன்னான், ஆம், தண்ணீரை விட பலமான படைப்பு தான் காற்று. காற்றை பார்க்கிறாங்க மலக்குகள். கேட்டாங்க, யா அல்லாஹ், காற்றை விட பலமான படைப்பு இருக்குதா? அல்லாஹ் சொன்னான், இருக்குது. என்ன? ஒரு மனிதன் இடது கைக்கு தெரியாமல் வலது கையால சதகா கொடுப்பானே, அந்த சதகா
நெருப்பை விட, காற்றை விட, தண்ணியை விட, இரும்பை விட, மலைகளை விட மிக பாரமான. சதகா கொடுக்கிறான் வலது கையால், இடது கைக்கு தெரியாது, அந்த அளவு இரகசியமா. யாருக்கும் சொல்ல இல்லை, மனைவிக்கும் சொல்றது இல்லை கொடுக்கிற சதகா. இது சகோதரர்களே நெருப்போட மிக பலமானதுதான் இந்த சதகா. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நெருப்பை அல்லாஹ் உலகத்தில் படைத்தது. உலகத்தில் 4 வகையான நெருப்புகள் இருக்கிறது. உலக வரலாற்றிலே குர்ஆன் சொல்லக்கூடிய 145 வகையான நெருப்புகளில் 145 ஆயத்துகளில் 4 வகையான நெருப்புகளை குர்ஆன் சொல்லியிருக்கிறது. முதலாவது நெருப்பு சகோதரர்களே, அந்த நெருப்புக்கு சூடும் இருக்கிறது, வெளிச்சமும் இருக்கிறது. நாம் எல்லோரும் உலகத்தில் இருந்து காணக்கூடிய நெருப்பு. இந்த நெருப்புக்கு சூடும் இருக்கிறது, வெளிச்சமும் இருக்கிறது. இந்த நெருப்பிலேதான் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடப்பட்டார். நும்ரூதோடு விவாதம் செய்த பொழுது, நும்ரூதோடு தர்க்கம் செய்த பொழுது, யார் அல்லாஹ் என்ற விவாதத்திலே கடைசி முடிவெடுத்தான் நும்ரூத். பபிலோனியாவிலே, துருக்கியிலே அந்த இடம் இருக்கிறது. இப்ராஹிமை அலைஹிஸ்ஸலாமை நெருப்பிலே போடுவோம். நெருப்பு யாருடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். இதுதான் ஈமான். சும்மா நெருப்பு எரிகிறது இல்லை. நெருப்பு தான் வைத்தாலும் எரியுமா? இல்லை, அல்லாஹ்வுடைய அனுமதி தேவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பிலே போடுவதற்கு விறகுகள் சேர்க்கப்பட்டு, நெருப்பு எரிக்கப்பட்டு, நெருப்புக்கு பக்கத்தில் யாரும் செல்ல முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போடுவதற்கென்று ஒரு மின்ஜனீக் தூரத்திலிருந்து வீச வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புக்குள் என்ன செய்யறது? அல்லாஹ் மலக்குகள் அனுப்புறார். மலக்குகள் வாரார். இப்ராஹிம் என்ன செய்யறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அம்மா இலைக்கும் ஃபலா, உங்களோட உதவியும் தேவையில்லைன்ட்டாங்க மலக்குகள். என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல ஒன்றே ஒன்று இருந்தது, என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். ஹஸ்புனல்லாஹ், அதான் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். எனக்கு அல்லாஹ் போதும். நெருப்பு எரிஞ்சு கொண்டுதான் இருக்குது. இன்று கலிபோர்னியாவில், இன்று ஒவ்வொரு இடங்கள்ல கோல் பண்றாங்களே, நெருப்பு பரவி வருது, எப்படி பாதுகாக்கிறது? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம ஒன்றும் செய்யல. அல்லாஹ் பாதுகாக்க நினைத்தால் நெருப்பு எரியும், ஆனால் வீடு எரியாது. அதான் அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள சொல்றோம். அல்லாஹ் சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், அல்லாஹ் தனது அத்தாட்சியை உலகத்தில் காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஏன் காற்றான்? அல்லாஹ் ஒருவர் என்பதை விளங்குங்க, அவ்வளவுதான். இது இயற்கை அல்ல. இவைகள் எல்லாம் இயற்கையாக காடு அழிகிறது, இயற்கையாக நெருப்பு வருகிறது, இயற்கையாக சொத்துகள் அழிகிறது. இல்லை, இயற்கை அல்ல. உலகம் இயற்கை அல்ல. அல்லாஹ் நடத்தாட்டி கொண்டிருக்கிறான். ஒரு காட்டுக்குள், ஒரு மரத்தில் ஒரு இலை விழுகிறதா? அல்லாஹ்வுக்கு தெரியாம விழ முடியாது. வமா தஸ்குது மின் வரகத்தின், கடல் நடுவிலே ஒரு கல் பாறை, கருப்பு பாறையிலே ஒரு கருப்பு எறும்பு நடக்கிறது. இதை அல்லாஹ் சமீஅ கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய இல்ம் மிக விசாலமானது, அல்லாஹ்வுடைய குத்ரத் மிக விசாலமானது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிட்டார். பபிலோனியாவில வாழ்ந்த அவ்வளோ பேருக்கு தெரியும் என்ன, இவ்வளோ பெரிய நெருப்புல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தப்புறதா? நடக்குமா? சரி, போடுவோம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா கூட விரோதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா கூட சொல்லிட்டார், உன்னை கல்லெறிஞ்சு கொன்னுவேன். சரி, எல்லாரும் சேர்ந்துதான் போட போறாங்க. போட்டாச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடப்பட்டதோட அல்லாஹ் என்ன செய்தான்? நெருப்புக்கு உத்தரவிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். சொன்னோம், நெருப்பே இப்ராஹிம் மீது பர்தன், குளிராகவும் சாந்தியானதாகவும் மாறிவிடு.
எரியக்கூடிய நெருப்பு என்ன செஞ்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குளிராகவும் மாறிட்டு உள்ளுக்கு கூதல் பர்த். நெருப்புள்ளுக்கு கூதல் கிடைக்குமா? இதுதான் குர்ஆன் சொல்லி தருதுங்க. நெருப்புள்ளுக்கு சலாமத், உள்ளுக்கு இருக்கிறார் நெருப்புக்குள்ள, உள்ளுக்கு இருந்து எல்லாரும் பார்க்கிறாங்க, இது என்னடா இப்ராஹிம் நெருப்புக்குள்ள அப்படி இருக்கிறார், எரியல்ல. இது அல்லாஹ்வுடைய குதரத் சகோதரர்களே. நெருப்பு அல்லாஹ்வுடைய மஹ்லூக், வேற யாரையும் அல்ல. நெருப்ப அணைக்கணுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். நெருப்ப அணைக்கிறதுக்கு தண்ணி ஊத்தி சரி வராது. இவ்வளவு தண்ணி ஊத்தி எங்க தொங்கல் காண, இவ்வளவு பவுடர் போட்டு எங்க தொங்கல் காண சகோதரர்களே. எங்கிருந்து நெருப்பு வந்ததோ அந்த அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். இது முதலாவது வகையான நெருப்பு சகோதரர்களே. உலகத்தில் உள்ள நெருப்பு என்ன நெருப்பு? அதுக்கு வெளிச்சமும் இருக்கிறது, சூடும் இருக்கிறது. இரண்டாவது வகையான நெருப்பு சகோதரர்களே, அதற்கு வெளிச்சம் இருக்கும் ஆனால் சூடு இருக்க. இப்படி நெருப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு இப்படி நெருப்பு. இரண்டாவது வகையான நெருப்பு என்ன? வெளிச்சம் ஆனா சூடு இல்லை. அந்த நெருப்பு தான் சகோதரர்களே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த நெருப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனிலிருந்து ஃபிரௌன் பக்கம் வரும் பொழுது தன்ன மனைவியோட ஆடுகளோட இது ரானாரன் فقال لأهلهم كثوا إني آنست نارا لعلي آتيكم منها. சொன்னாங்க மனைவியை பார்த்து, நெருப்புண்டு விளங்குது மரத்துல, எங்க தூர்சீனா மலையில, மிஸ்ருடைய தொங்கல், பலஸ்தீனுடைய போர்டர்ல அந்த மரத்தில் ஒரு நெருப்பு விளங்குது, நான் உங்களுக்கு கொஞ்சம் நெருப்படுத்திட்டு வாரேன்னு போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த நெருப்பு சகோதரர்களே வெளிச்சம் மாத்திரம்தான், சூடு இல்லை. அந்த மரத்துக்கு கிட்ட வந்ததோடு அல்லாஹ் அந்த இடத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தான். யா மூசா இன்னி அனல்லாஹ் ஃபக்லஅன் அலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸ் துவா. மூசா நான் தான் அல்லாஹ். செருப்ப கலத்து வஹியை கொடுத்தான் அல்லாஹ். இது இரண்டாவது வகையான நெருப்பு. மூன்றாவது வகையான நெருப்பு சகோதரர்களே, மூன்றாவது வகையான நெருப்பு, அந்த நெருப்புக்கு சூடும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. அதுதான் இந்த மரங்களுக்குள் அடங்கி இருக்கும் நெருப்பு. ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா நெருப்பு இருக்குதா? அல்லாஹ் சூரா யாசீன்ல சொல்றார், وَضَرَبَ لَنَا مَثَلًا وَنَسِيَ خَلْقًا قَالَ مَنْ يُحْيِي الْعِظَامَ وَهِيَ رَمِيمٌ قُلْ يُحْيِيهَا الَّذِي أَنشَأَهَا أَوَّلَ مَرَّةٍ وَهُوَ بِكُلِّ خَلْقٍ عَلِيمٌ الَّذِي جَعَلَ لَكُمْ مِنَ الشَّجَرِ الْأَخْضَرِ نَارًا فَإِذَا أَنْتُمْ مِنْهُ تُوقِدُونَ أَوَلَيْسَ الَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ بِقَادِرٍ عَلَى أَنْ يُحْيِيَ الْمَوْتَى بَلَى وَهُوَ الْخَلَّاقُ الْعَلِيمُ. அல்லாஹ் சொல்றார், அந்த காலத்துல ஒரு மனிதன் என்ன செஞ்சான், உபை இப்னு கலஃப் என்ன செய்தான், ஒரு முள்ளு துண்டை கொண்டு வந்து அப்படியே கையில பவுடர் ஆக்கி ஊதி போட்டு கேட்டான், முஹம்மத் இதை அல்லாஹ் அனுப்பாட்டுவானா கியாமத்துல? அல்லாஹ் ஆயத்திறக்கினான், وَضَرَبَ لَنَا مَثَلًا, எங்களுக்கு உதாரணம் காட்டுறானா இந்த மனிதன். وَنَسِيَ خَلْقًا, படைப்பை மறந்துட்டு. قَالَ مَنْ يُحْيِي الْعِظَامَ وَهِيَ رَمِيمٌ, இந்த முள்ளு இத்து போனதற்கு பிறகு வெளிப்பாட்டுவானாண்டா கேட்கிறார். குல், நபியே சொல்லுங்க, يُحْيِيهَا الَّذِي أَنْشَأَهَا أَوَّلَ مَرَّةٍ, முதல் தடவை ஒன்ன படைச்சவன் திரும்ப எழுப்பாட்டுறதுக்கு சக்தியுடையவன் தானே. முதல் தடவை படைச்சா இரண்டாவது தடவை எழுப்பாட்டுறது கஷ்டமா? الذي جعل لكم من الشجر الأخضر نارا, அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? பச்சை மரத்திலே நெருப்பை உருவாக்கியவன் அந்த அல்லாஹ். பச்சை மரத்துக்குள்ள நெருப்பு இருக்குதா? யார் சொல்லி தந்த? அல்லாஹ் சொல்லி தந்த அறிவு எங்களுக்கு. பச்சை மரத்துக்குள்ள நெருப்பு அடங்கி இருக்குது சகோதரர்களே. இந்த நெருப்புக்கு வெளிச்சமும் இல்லை, இந்த நெருப்புக்கு சூடும் இல்லை. வெளியே வந்தால் தான் சூடும் வெளிச்சம். இது மூன்றாவது வகையான நெருப்பு
சகோதரர்களே, நான்காவது வகையான நெருப்பு இருக்கிறது. அதற்கு வெளிச்சம் இல்லை, ஆனால் சூடு மாத்திரம் இருக்கு. நாலாவது வகையான நெருப்பு வெளிச்சம் இருக்காது, ஆனால் சூடு. அதுதான் சகோதரர்களே நரகத்துடைய நெருப்பு. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறுத்தவர்களை அல்லாஹ் போடக்கூடிய நெருப்பு, அது இருள்தான். அந்த நெருப்பு 1000 ஆண்டுகள் எரிக்கப்பட்டது, திரும்ப 1000 ஆண்டுகள், திரும்ப 1000 ஆண்டுகள் வெண்மையாக, சிவப்பாக, கருப்பாக மாற்றப்பட்டது. 3000 ஆண்டுகள் எரிக்கப்பட்ட நெருப்பு தான் அந்த நெருப்பு. குர்ஆனை நீங்கள் பார்த்தால் அதிகமாக வரக்கூடிய நெருப்பு அதை பற்றி தான். உலகத்துடைய நெருப்பிலிருந்து பாடம் படிக்க வேண்டும். ஒரு நெருப்பு இருக்கிறது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்துடைய நெருப்பை விட 69 மடங்கு பாரத்தில் கூடியது. 70 மடங்கு கிட்டத்தட்ட. உலகத்துடைய நெருப்பு இவ்வளோ சின்னொரு நெருப்பு பரவி ஊரே, நாடே, சமூகமே அழிகின்றது என்றால் சகோதரர்களே, அந்த நெருப்பு என்ன? அந்த நெருப்புக்கு வெளிச்சம் இல்லை, ஆனால் சுடும். அந்த நெருப்புக்கு வெளிச்சம் கிடையாது சகோதரர்களே. அதை விட்டுதான் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. الله சொல்லித் தந்த துஆ அப்படி கேளுங்க. சூரா ஃபுர்கான்ல ربنا اصرف عنا عذاب جهنم. யா அல்லாஹ், ஜஹன்னமுடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்துடு யா அல்லாஹ். நெருப்பு அது, நெருப்பு சகோதரர்களே, சாதாரண நெருப்பு அல்ல அது, சாதாரண நெருப்பு அல்ல அது. நாங்க ஒவ்வொரு தொழுகையிலையும், தொழுகைக்கு பிறகும், ஹஜ்ஜிலையும், தவாஃபில் எல்லாம் கேட்போம். என்ன கேட்போம்? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். யா அல்லாஹ், நெருப்பை விட்டு எங்களை பாதுகாரு யா அல்லாஹ். நெருப்பை விட்டு எங்களை பாதுகாரு யா அல்லாஹ். தஹஜ்ஜுக்கு எழும்பி கேட்கிற சூரா ஆல இம்ரானுடைய துஆவுல ரப்பனா, யா அல்லாஹ், நெருப்பை விட்டு வகினா அஸாபன் நார். யா அல்லாஹ், நெருப்பை விட்டு பாதுகாரு யா அல்லாஹ். நெருப்பு சகோதரர்களே சாதாரண ஒன்று அல்ல. அந்த நெருப்புல போட்டால் மனிதன் கருகி விடுவார். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆனிலே ஃபிரௌனை பத்தி சொல்லும் பொழுது, ஃபிரௌன் கபரிலே நெருப்புக்குள் தான் இருக்கிறார். அன்னாரு யுரதுன அலைஹா குதுவன் வஅஷியா ويوم تقوم الساعة أدخلوا آل فرعون أشد العذاب. இந்த காபிர்கள் பாவம், முஷ்ரிக்குகள் பாவம், கண்ணை பொத்தினதோட நெருப்புக்கு தான் போகும். நெருப்புக்கு தான் சகோதரர்களே. உலகத்துல நெருப்பு காயம் உள்ள ஒருத்தரைங்களால பார்க்க இயலாது, பார்க்க முடியாது சகோதரர். பெட்ரோலை ஊத்துவாங்க, லாமண்ணியை ஊத்துவாங்க, ஊத்தி நெருப்பு கொடுத்துருவாங்க பொடிக்கு. அது பார்க்க இயலுமா? கபர்ல நெருப்புண்டா யார் அணைக்கிறது? கபர்ல ஃபிரௌனுடைய நெருப்பு அணைக்கிறது யார்? சகோதரர்களே, சூரத்துல் அஹ்காஃப்ல அல்லாஹ் 2 இடத்தை தெளிவுபடுத்துறான். என்ன? وَيَوْمَ يُعْرَضُ الَّذِينَ كَفَرُوا عَلَى النَّارِ أَذْهَبْتُمْ طَيِّبَاتِكُمْ فِي حَيَاتِكُمُ الدُّنْيَا وَاسْتَمْتَعْتُمْ بِهَا فَالْيَوْمَ تُجْزَوْنَ عَذَابَ الْهُونِ وَيَوْمَ يُعْرَضُ الَّذِينَ كَفَرُوا عَلَى النَّارِ. காஃபிர்கள் அல்லாஹ் நெருப்புல போட்டெடுத்து சும்மா போட மாட்டான், போட்டுட்டு கேட்பானா, أذهبتم طيباتكم في حياتكم الدنيا. உலகத்திலே முழுதையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்களே, இங்க ஒன்றும் இல்லையே உங்களுக்கு அனுபவிக்க. அடுத்த ஆயத்துல وَيَوْمَ يُعْرَضُ الَّذِينَ كَفَرُوا عَلَى النَّارِ أَلَيْسَ هَذَا بِالْحَقِّ. நெருப்புல போட்டுட்டு அல்லாஹ் கேட்பானா, என்ன இப்ப உண்மையா பொய்யா? இது நெருப்பு, இது பொய், உண்மை இல்லையா? இப்ப أَلَيْسَ هَذَا بِالْحَقِّ قَالُوا بَلَى. சொல்லுவாங்க, உண்மையா அல்லாஹ். என்ன செய்ய? யார் நெருப்புல இருந்து எடுக்கிறது வெளியே? யார் சகோதரர்கள் நெருப்புல இருந்து வெளியே எடுக்கிறது? காபி ஒத்தரம் எடுக்கல. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுடைய தொழுகை, சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து 7 தடவை அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார்,
اللهم أجرني من النار 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 اللهم أجرني. ஏன் 7 தடவை ஓதும்? ஒரு தடவை ஓதினா போதாதா? மக்ரிப் தொழுதுட்டு 7 தடவை, சுபஹ் தொழுதுட்டு 7 தடவை. பாருங்க, பள்ளியில போர்ட்ல தொங்கும் 7 தடவை ஓதணும். ஏன்? 7 நரகம் இருக்குது, 7 நெருப்பு இருக்குது சகோதரர்களே. இதிலிருந்து பாதுகாப்பு அடையணும். உலகத்துடைய நெருப்பை கண்டே எவ்வளவு பயப்படுறோம் என்றா, இதை விட 70 மடங்கு கடினமான நெருப்பு எவ்வாறு இருக்கு? மிக பயங்கரமான ஒரு நாளை முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் நெருப்பை காட்டி படித்தவர்கள், செல்வந்தர்கள், அரசியல் விஞ்ஞானிகளுக்கு அல்லாஹ் பாடம் புகற்றார். ஏண்ட அத்தாட்சி அப்பா இது. இதை கண்டாவது நீங்க திருந்துங்க, அல்லாஹ்வை விளங்குங்க, ஆகிரத்தை விளங்குங்க. உங்களோட சக்தி ஒன்றும் செய்ய முடியாது, உங்களோட பணத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களோட அரசியலால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நெருப்புக்கு முன்னால். சகோதரர்களே, கியாமத்து நெருங்க நெருங்க என்ன நடக்கும்? கியாமத்துடைய அடையாளத்தொண்டுதான் நெருப்பொண்டு வெளியே வரும். கியாமத்துடைய அடையாளங்கள் ஒன்று என்ன பெரிய அடையாளம்? நெருப்பொண்டு வரும். அந்த நெருப்பு என்ன செய்யும் தெரியுமா? துரத்தும் மூமின்கள். எதிர்காலத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் நாங்க. எங்க துரத்தும்? அவங்களோட நாடுகள் இந்த நெருப்பு திறத்தும். ஓடி ஓடி நின்றதோட நெருப்பும் நிற்கும், திரும்ப துரத்தும். எதுவரைக்கும் துரத்தும் தெரியுமா? அனைவர்களையும் கொண்டு போய் பலஸ்தீன்ல விடும் நெருப்பு. அனைவர்களையும் கொண்டு போய் அர்துல் முபாரக், பரக்கத் செய்யப்பட்ட நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு பிறகுதான் மஹ்ஷர் சகோதரர்களே, கியாமத் உண்டாகும். இது கடைசி காலத்துடைய நெருப்பு. இது கடைசி காலத்தில் வெளியாக எங்கிருந்து வெளியாகும் அந்த நெருப்பு அது தெரியாது. அந்த நெருப்பு எரிக்காது, ஆனால் துரத்தும் மக்களை. மிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த 4 வகையான நெருப்பும் இதில் கடைசியான நெருப்பு தான் மிக பயங்கரமானது. அந்த நெருப்பு சகோதரர்களே பட்டதோடு, உடம்புல பட்டதோடு உள்ளத்தை எரிக்க தொடங்கும். இதற்கு ஹொத்தமா என்கிறது, ஹாவியா என்கிறது, சஈர் என்கிறது, சகர் என்கிறது, லலா என்கிறது. 7 வகையான லஹா சபஅத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்ஸூம். அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அந்த நரகத்துக்கு பெயர் ஹுதமா, அந்த நெருப்புக்கு பெயர் ஹாவியா. வமா அதராக மல் ஹாவியா நாருன் ஹாமியா. நரக நெருப்பு அது ஹாவியா. நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா. அது அப்படியே உள்ளத்தை பத்தவை. இதுதான் காரணம், திருந்தாத்துக்கு காரணம். மா சலககும் ஃபீ ஸகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன். கேட்பாங்க சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து, ஏன் அப்பா நெருப்புக்கு போனீங்க? ஏன் நெருப்புக்கு போகணும்? முதல் காரணம் என்ன தெரியுமா? தொழில். எவ்வளவு பேர் தொழாதவங்க இருக்கிறார், எவ்வளவு பேர் தொழாம இருக்கிறார். வேணும் என்று வேலைக்கு போறதுக்கு எழும்புற, ஸ்கூலுக்கு போக எழும்பு, டைமுக்கு எல்லாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு அது டாலர் மிஸ் ஆகிடப்படாது. அது $15 மிஸ் ஆகிடப்படாது. கடை 8 மணி திறக்கணும். சுபவு 4-5 மணி, சுபவு 6 மணி 6:30 சுப. அது குறைப்பா பாருங்க. இன்ஷா அல்லாஹ் போய் எழுப்பி பாருங்க, கபூர்ல எழுப்பி பாருங்க. அவ்வளவுதான், வேறொரு பதில் சொல்லல. வேற என்ன சொல்றது பதில்? கபூர்ல போய் பாருங்க. நீங்க தொழாதவங்களுடைய நிலைமை சக்கர் தான் சகோதரர்களே. அது யாரும் தப்பே இல்லை. இந்த ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்துல தொழாதவங்களுக்கு கபருஸ்தான் செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி தான் செய்யணும். கனடாலையும் காட்டுக்கு கொண்டு போய் அடக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா தொழாதவனை கொண்டு போய் தொழுறாக்கிறோட அடக்கி சும்மா பயான் வச்சு வேலை இல்லையே. இன்றைக்கு மையத்தை வச்சுட்டு சம்பாதிக்கிறார்கள் கூட்டிட்டாங்க உலகத்தில். எங்கேயோ குளிப்பாட்டுறது, எங்கேயோ தொழுவிக்கிறது, எங்கேயோ தொழுவிச்சு எங்கேயோ பயான். எல்லா உலமாக்களும் பயான் பண்றான். தொழாதவன் அவன் தொழுதில்லை. அவன்கிட்ட அவனுக்கு ஏன் பயான் பண்றீங்க போய்? உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளவு குர்ஆனுடைய ஆயத்து இருக்குதே. தொழாதவன் ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி விடுங்க. அவனுக்கு போய் பயான் பண்றீங்களே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும் என்று. எப்படி கிடைக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்? தொழாதவனுக்கு சூரா முத்தத்திர் சொல்லிட்டு சகர் நரகம் என்று.
அதுக்கப்புறம் நீங்க எப்படி அப்பா சர்டிபிகேட் கொடுப்பீங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும் என்று? ஜும்மா தொழாம போய் எக்ஸிடென்ட் ஆகி சாவுதான், நீங்க சொல்றீங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும் என்று. எவ்வளவு ஆச்சரியம் இதெல்லாம்! நியமிக்க சகோதரர்களே, எச்சரிக்கையா நடந்து கொள்ளுங்க. தொழுகையை விட்டுறாரு. நீ பாப்பீங்க சில நாடுகள்ல பிரயாணம் பண்ணுவாங்க, அதான் சொல்லப்பட்டா தொழுகை. சொல்லக்கூடிய முதல் பதில் அவங்க, ஏன் அப்பா நரகத்துக்கு போனீங்க? قالوا لم نكن من المصلين. தொழல். நியமிக்க சகோதரர்களே, அதனாலதான் சுபஹுடைய அதான் ஒரு வார்த்தை இருக்குது, என்ன? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. எல்லாம் வச்சு சுபஹு தொழுகிறவங்க மூமின்கள். ஆகவே நியமிக்க சகோதரர்களே, உலகத்துடைய நெருப்பு இவ்வளவு பயங்கரமானது என்றால் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரே ஒருவர் இருக்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள தவிர ஷஃபாத் செய்யலால் யார்? அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, உங்களோட வளர்த்தவர் அபூ தாலிப், ஷஃபா செய்ய மாட்டீங்களா? சொன்னாங்க, நான் ஷஃபா செய்வேன் அபூ தாலிபுக்கு, ஆனால் அந்த ஷஃபாத்தால் நரகத்தை விட்டு வெளியே வர முடியாது, தண்டனை குறைக்கப்படும். அபூ தாலிபுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா சகோதரர்களே? நெருப்பாலாக 2 செருப்பு, அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. அந்த செருப்பை அணிந்ததோடு அபூ தாலிபுடைய மூளை கொதிக்க தொடங்கும். மூளை கொதிக்க தொடங்கும் சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ் இதனாலதான் குர்ஆனிலே பயந்து கொள்ளுங்க. அதான் சொன்னேன் ஆரம்பத்திலே, நரகத்தை பத்தி தேடினா, நெருப்பை பத்தி தேடினா 145 ஆயத்துகள் குர்ஆன்ல இருக்குது. ஒவ்வொரு ஆயத்தா தேட தேட சகோதரர்களே புது புது விடயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்குது. ஆனா உலகத்தில் அல்லாஹ் நெருப்பை கொண்டு அழித்து கொண்டிருக்கிறான் சமூகத்தை. இவைகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இது அத்தாட்சி. இதை கண்டு நாங்க முழு உலகத்துல உள்ளவர்களும் பாடம் படித்து நாங்களும் தௌபா செய்து திருந்தி அல்லாஹ் பக்கம் முன்னேறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துடைய நெருப்பை விட்டும் உலகத்துடைய சோதனையால் நெருப்பை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எங்கெங்கெல்லாம் நெருப்புகள் வந்திருக்கிறதோ யா அல்லாஹ் அந்த நாடுகளை பாதுகாப்பாயாக, அந்த நாட்டில் உள்ள மனிதர்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. உன்னுடைய இந்த பெரும் மஹ்லூக்காகிய நெருப்பை கண்டு உன்னை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உன்னை விளங்கி உயர்தரமான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய அந்த ஹிதாயத்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.